நேசிக்கிற அன்பின் தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த இரவேளையிலே கர்த்தர் தாமே எங்களோடு கூட தகப்பனே ஸ்தோத்திரம் இடைப்படுங்கப்பா. ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவன் தாமே ஸ்தோத்திரம். எங்களை சுத்திகரிங்க ஸ்தோத்திரம். எங்களை தகப்பனே உடைய கிருபைகளினாலே நிரப்புங்கப்பா. ஏசப்பா அந்த இரவேளையிலே தகப்பனே ஸ்தோத்திரம் உடைய சன்னிதானத்திலே அல்லேலூயா ஸ்தோத்திரம். சகோதரர்களா இணைவதற்கு கர்த்தர் தந்த தகப்பனை பாக்கியத்திற்காக நன்றியப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே ஒருமனப்பட்டு தகப்பனை கர்த்தருடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருந்த தகப்பனை ஸ்தோத்திரப்பா. உம்மை துதிப்பதற்கு கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இந்த இரவேளையில கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம் உடைய சன்னிதானத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் தொடர்ந்து ஒரு பாடல், உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது. இந்த பாடல் நாம் மியூட்ல போட்டு பாடலாம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையிது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிது, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையிது, ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்திய கிருபையிது, பலஹீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் சில வசனங்களை வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே.
நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனைகளை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனைகளையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனைகளை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. மேலும் நான் புதிய கற்பனைகளையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவர்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனெனில் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். இந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம், இந்த அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வார்த்தை வந்து யோவான் அன்பாகிய இந்த சீசர்கள்ல அன்பான சீசன் வந்து யோவான் நமக்கு தெரியும். அவர் இயேசுவின் மார்புல இருக்கிறார். எப்படி ஆண்டவருடைய அன்பை வந்து அவர் வந்து பெற்றுக்கொண்டார் என்பதை அந்த வசனங்கள் மூலமாக நாம் வந்து இந்த வசனங்கள் நமக்கு பிரதிபலிக்கிறது. இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஆண்டவருடைய அன்பை நம்ம அநேக வேளைகள்ல இவைகள் நமக்கு அறியாதவைகளாக இருக்கும், நம்முடைய அறிவுக்கு எட்டாதவைகளாக இருக்கும். ஆனா அந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுதும், இந்த வசனங்களை நம்முடைய இருதயத்துல வைக்கும் பொழுதும் எவ்வளவு அன்பாக தேவன் இருந்தார், இந்த சீசர்கள் மத்தியில அவர்கள் எப்படி இருந்தார், எப்படி அவர் தொடக்கத்துல அவர் சீசர்களிடத்துல அன்பா இருந்தாரோ அவர் முடிவு புரிந்தும் அவருடைய வாழ்க்கை அந்த ஊழிய பாதையின் கடைசி வரைக்கும் அவர் அன்பா இருந்தார், நாம் அறிவோம். அப்ப இந்த சீசன் வந்து இந்த இடத்துல எழுதும் பொழுது, ஏன்னா அந்த அன்பை பெற்றுக்கொண்ட அந்த சீசன் வந்து தொடங்கும் போதே, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம பெரியவர்களா இருக்கலாம் அல்லது வளர்ந்த வயதானவர்களாக இருக்கலாம். ஆனா இந்த வயதானவர்களை வந்து அவர் யோவான் எப்படி குறிப்பிடுகிறார்னா என் பிள்ளைகளே. ஏன்னா இந்த உலகத்துல வந்து அநேக காரியங்களை அறியாதவர்களாக இருக்கிறோம். நம்ம நம்ம வந்து நம்முடைய அறிவுக்கு எட்டின காரியங்கள் சிலவையாக இருக்கும். ஆனால் ஆவியில நம்ம நடத்தப்படும் பொழுது, ஆவியானவருடைய அனுகிரகத்துல நம்ம நடக்கப்படும் பொழுது அநேக காரியங்கள் நமக்கு வந்து இந்த உலக காரியங்களை பற்றியது அல்ல, பரலோக சிந்தை அதாவது நமக்குள்ளாக உண்டாகும் பொழுது நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள இயலும். ஆனால் அநேக ஜனங்கள் வந்து அப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலையில இல்லாத ஜனங்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேத வசனத்தை வாசிக்கிறார்கள், ஆனால் அவைகளை கை கொள்ளாத ஜனங்களாக இருக்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பாருங்க, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் பாருங்க. இது ஒரு அடையாளம். இந்த உலகத்துல நம்ம அநேக வேளைகள்ல வேதத்தை வாசிக்கலாம், ஆனால் வேதத்தை தியானிக்கலாம். ஆனா அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக நிலைத்திருக்கிறதா என்பது நாம் இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வார்த்தைகள், ஏன்னா ஒவ்வொரு நாளும் புது புது வார்த்தைகள் நமக்கு கிடைக்கிறது, தேவன் தருகிறார். இந்த மன்னாவை நாம் பெற்றுக்கொள்கிற நாம் இந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக நிலை கொள்ள வேண்டும். அதாவது பிதாவில் எப்படி பிதாவில குமாரன் நிலைத்திருந்தாரோ அதே போல இந்த நாட்களில நம்முடைய இந்த வார்த்தையில, ஏன்னா இந்த ஒரு இடத்துல குறிக்கப்பட்டிருக்கு பாருங்க, ஆதி முதலாக கொடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை வந்து தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பாகிய மெய்யான பூரணப்பட்டிருக்கும். அவருடைய மெய்யாக இந்த அன்பு, தேவ அன்பு அவர்களுக்குள், இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்குள் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். பாருங்க, இந்த நாள்ல நம்ம பார்க்கலாம், நமக்குள்ளாக தேவ அன்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய அன்புன்னா என்னது? நாம் வந்து உலக கவலைகள், அதாவது இந்த ஒரு இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க 18வது வசனத்துல, ஏன்னா மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் இதெல்லாம் உலகத்தில் உண்டானவைகளா. ஏன்னா உலகத்தால உண்டானவைகள் சில காரியங்கள் இருக்கிறது, அவைகள் நமக்கு தெரியும். மாம்சத்துல பாவத்தை உண்டு வருகிற கண்கள், நம்ம இந்த கண்கள் வந்துதான் முதல் பாவத்திற்கு, ஒரு அடிமைத்தனத்திற்கு இது கண்கள் தான் முக்கிய காரணம். அதே போல ஒரு வசனம் சொல்லியிருக்கும், உன் வாயை வந்து பாவத்திற்கு உள்ளாக்காதபடிக்கு
உன் வாயை திறக்கிறது கூட நம்ம வந்து கவனமா இருக்க வேண்டும். வாயில வந்து நம்ம ஒரு வார்த்தை இல்லைன்னா ஒரு சில காரியங்கள் நம்ம யார்ட்டயாவது பேசும் பொழுது பார்த்துக்கிடுங்க, நம்ம ஆண்டவருக்குள்ளாக இருப்போம். ஆனா சிலர்ட்ட பேசும் பொழுது நம்மை அறியாமலே நம் வார்த்தைகளை அதிக வார்த்தைகளை நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல நம்ம ஒன்று கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல நம்ம பேசி முடிச்ச பிறகு பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்ஸே நம்மள விட்டு விலகி போயிருக்கும். ஏன்னா, அதுல நம்ம பெருமையா பேசியிருப்போம். இல்லன்னா, அவரை விட நான் பெரியவர்கள் என்று நாம் பேசியிருப்போம். அநேக வேளைகள் நம்ம பார்க்கலாம். ஆனா, அந்த நம்முடைய வார்த்தை வந்து மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் இதெல்லாம் உலகத்தினால் உண்டான காரியங்கள். உலகத்தையும், உலகத்திலும், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். பாருங்க, தேவனாகிய ஆண்டவர் ஆண்டவர் வந்து நமக்கு கற்பிக்கிற கட்டளை என்னது? ஆதிமுதலாயிருக்கிற வசனத்தை நம்ம கைக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்துல தான் தேவ அன்பு இருக்கும். தேவ அன்பு ஒருவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது அவன் பரலோக ராஜ்யத்தின் சிந்தையை அணிந்தவனாக உலகத்தின் எல்லா இந்த கவலைகளும் ஜீவனத்தின் பெருமைகள் அவனுக்குள்ளாக இல்லாதவைகளாகவும் மற்ற எந்த ஜனங்களோடு எப்பொழுது இடைப்பட்டாலும் அந்த தேவ அன்பை நம்ம வெளிப்படுத்த முடியுதுன்னா அவருக்குள்ளாக நாம் வந்து நிலைத்திருக்கிறோம் என்பதை அதனாலே நாம் அறியலாம். ஆனா அந்த உலகத்துல நம்ம வந்து முடிவாக நம்ம பார்க்கும்போது பாருங்க, சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்க, இந்த சத்தியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். ஏன்னா அந்த சத்தியம் என்னது? பொய் சொல்லாது. அதாவது சத்தியத்துல ஒரு பொய்யும் இல்லை, புரட்டும் இல்லை, விபரீதம் இல்லை. ஆனா இந்த கடைசி நாட்களை நம்ம பார்க்கும் பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே நம்ம வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அந்த பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது. அதுல 18ஆம் வசனத்துல பாருங்க, பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது. ஏன்னா இது வந்து 2000 ஆண்டுக்கு முன்பாகவே சீசன் சொல்றாரு, இது கடைசி காலமா இருக்கிறது. ஏன்னா அதற்கு முன்பாக ஆதாம் காலம் துவங்கி இயேசு கிறிஸ்து பரியந்தம் 4000 ஆண்டுகள். அதற்கு பின்பாக நாம் நாம் அறிந்து கொள்ளலாம், அதற்கு பின்பாக 2000 ஆண்டுகள் கடந்து சென்று விட்டது. ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வேளையில இந்த வசனத்தின் மூலமாக, என் மகனே, என் மகளே, நீ இந்த வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டுமானால் உன்னிடத்துல தேவ அன்பு பூரணப்பட்டிருக்க வேண்டும். பாருங்க, இதுல வந்து நம்ம ஒரு வார்த்தையை கேட்கலாம். இந்த நாட்கள்ல நம்ம நம்ம பார்க்கலாம், நம் வசிக்கிற பகுதிகளை பார்க்கலாம். ஒரு குடும்பத்துல 2 சகோதரர்கள் இருந்தா அந்த குடும்பத்துல இல்லைன்னா 4 சகோதரர்கள் இருந்தா அந்த சகோதரர்கள் மத்தியில ஒரு ஐக்கியம் இராது. அப்படி பிசாசானவன் இந்த நாட்கள்ல கிரியை செய்கிறான். நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நாம் வந்து நமக்குள்ளாக நம்முடைய வீடுகளில் இருக்கிற சகோதரர்கள் மத்தியில நம் ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நீங்க பாருங்க, நீங்க அவர்களோடு நீங்க ஐக்கிய கொள்ளும், நீங்க ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அவர்களோடு ஐக்கிய கொள்ளும் போகும்போது அவர்கள் அதற்கு ஒத்து வர மாட்டாங்க. அவர்கள் எதிர்த்து நிற்கிற போலதான் இருக்கும். ஆனால் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் சொல்லி அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வதன் மூலமாக கொஞ்ச நாள்ல இந்த பிசாசானவனுடைய கிரியைகள் நம்முடைய சகோதரர்களுக்கு இடையாக இருக்கிற பகைகளை அவைகளை எல்லாவற்றையும் விலக்கி நம்மை வந்து ஒரு சரியான பாதையில ஓடுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். இந்த நாட்களில நம்ம பார்க்கலாம், நம்ம ஊழியத்துல இருக்கும். ஆனா சில இடங்கள்ல போகும்போது கசப்பான வைராக்கியம் வெளிப்படும். அதாவது சகோதரர்கள், அதாவது நம்மை அறியாத ஜனங்களாக இருக்கலாம். நம்ம இல்லைன்னா நம்ம சொந்த சகோதரர்கள் இல்ல உறவினருடைய சகோதரர்களோடு இடைப்படும் பொழுது நமக்கு கசப்பான காரியங்கள் வந்தால் ஆண்டோடைய அன்பு நம்மிடத்தில் மெய்யாக பூரணப்பட்டிருக்கவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த இடத்திலே நாம் வந்து நம்மளை நாமே வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவைகளின் பயனை செய்கிறவர்களாக நாம் இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். பாருங்க, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. இது ஒரு ஒரு அடிப்படையான ஒரு அளவுகோல். பாருங்க, இந்த நாட்களில நம்ம அநேக நீங்க வல்லமையா ஊழியம் செய்கிறவங்கள நம்ம எடுக்கலாம். ஆனா வந்து சகோதரர்கள் மத்தியில இருக்கிற அவர்களுடைய அன்பை பார்த்தோன்னா மிகவும் கோபப்படுவாங்க. நம்ம அநேகரை நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த நாள்ல நாம் வந்து ஊழியத்துல சின்ன ஊழியத்துல நம்ம தொடங்கி இருக்கிறோம். நம்முடைய ஊழியத்தின் மூலமாக நாம் வெளிப்படும் பொழுது நம்ம இந்த அற்பமான இந்த ஆரம்பத்துல எல்லாருடைய ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். ஏழைகளோட எந்த ஜனங்களாக இருந்தாலும் நாம் பரலோகத்தின் சிந்தை, அதாவது பரிசுத்த ஆவியானுடைய சிந்தை நம்மிடக்குள்ளாக இருக்கும் பொழுது எந்த ஜனங்களுக்குள்ளாக நாம் இடைப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். எப்பொழுது நம்ம சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியோடு நாம் ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அப்ப எப்படிப்பட்ட சகோதரர்கள் இல்லைன்னா எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மோடு இடைப்படும் பொழுதும் அவர்கள் மீது நமக்கு ஒரு கரிசனை உண்டாகும்.
ஆண்டவருடைய அன்பு அவர்களுக்கு நம் மூலமாக வெளிப்படும். பாருங்க, ஆண்டவருடைய நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது என்ன சொன்னுங்க, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. இந்த நாட்களில நம்ம பார்க்கலாம், அநேக வேளைகள்ல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளால ஆண்டவர் தந்திருப்பாரு. ஆனா அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஆனா இந்த நாட்களில நாம் கவனிக்க வேண்டும். நாம் சத்திய ஆவியானவரை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், அவருடைய ஆவி நமக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுதுதான், அந்த வார்த்தை கனியாக மாறும். மற்ற ஜனங்கள் மத்தியிலே அவைகள் ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஒரு கிரியைகளை நம்மிலிருந்து வெளிப்படுத்தும். ஒரு நற்கந்தம் வீசுகிற ஒரு ஒரு ஆத்தும அறுவடையை வெளிப்படுத்துகிற ஒரு சரீரமாக இந்த உலகத்துல நம்முடைய சரீரம், அதாவது இந்த கொடுக்கப்பட்ட இந்த நாட்கள் எவ்வளவு நாட்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்மிலிருந்து வெளிப்படுத்துகிற ஒரு கிருபை உள்ள, அதாவது தேவ அன்பை பெற்ற ஒரு ஜாதியாக, ஜனமாக ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். இந்த நாட்களிலே தொடர்ந்து நாம் இந்த காரியங்களை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்க, சத்திய ஆவியைக்கு தேற்றவாள நமக்கு தரப்பட்டிருக்கிறார். யோவான் 14 நம்ம பார்க்கலாம். உலகம் அந்த சத்திய ஆவி சாரி 16வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். இயேசு கிறிஸ்து பரமேறி போறாரு. ஆனால் இந்த உலகத்துல அவர் எப்படி அந்த உலகத்துல ஜனங்களோடு, அதாவது சீசர்களோடு இடைப்பட்டாரோ, அதே போல எல்லா ஜனங்களோடும் இடைப்படுவதற்கு அந்த ஆவியானவரை, அது சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை நமக்கு தந்தருளி இருக்கிறார். இந்த நாட்களில நாம் அவைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவை இல்லைன்னா அவைகளின்படி நம்ம நடக்க வேண்டும் என்றால், அந்த சத்திய ஆவியாகிய அந்த தேற்றவாளனுடைய அந்த கீழ்ப்படிதல், அதாவது வார்த்தை நம்மிடத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அதாவது வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். அவைகளை கேட்கிறது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் நாம் கேட்ட வார்த்தைகளை நாம் எப்படி அளந்து கொள்ளலாம் என்றால், எப்படி புரிந்து கொள்ளும் என்றால், நீங்க இந்த நாள்ல நம்ம யோசித்து பார்ப்போம். எனக்கு ஏதாவது பகைஞர் இருக்கிறார்களா? இல்லைன்னா என்னுடைய சகோதரர் என்னோடு பேச முடியாதவர்களா இருக்கிறார்களோ? நான் அவர்களோடு பேச முடியாதபடி இருக்கிறேனா? இந்த நாட்களிலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிற நாம் விட்டு கொடுத்து, அவர்கள் மத்தியில என்ன குறைகள் இருந்தாலும் அவைகளை மன்னித்து, அவைகளை ஆண்டவர்களிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தை கூட ஒண்ணு உண்டு. உன்னுடைய சத்துருவும் சமாதானமாகும்படி செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். எவ்வளவு பெரிய சத்துருக்கள் நமக்குள்ளாக இருந்தாலும், வார்த்தை கூட சொல்லுமில்ல, எதிராளியாகிய நமக்கு எந்த எதிராளியாக இருந்தாலும் சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த எதிராளி சத்துரு நமக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்குள்ள வழிகளை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தருவார். இதுதான் வார்த்தை நமக்கு சொல்லுகிற சத்தியம். இந்த நாளிலே ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழுவோம். நம்முடைய சகோதரர்களிடத்துல நம்ம அன்பு கூறுவோம். இந்த சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். பாருங்க, இந்த சகோதர சிநேகம் இல்லை என்றால் நாம் இன்னும் இருளில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முடிகிற காலங்களில கூட நம்ம இருளில் இருக்கிறோம். தேவனை அறிய முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையின்படி மாத்திரம் நான் சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது எல்லாருக்குள்ளாக அவருடைய அன்பின் ஆழம் இன்னதென்று அவர் நமக்கு உணர்த்துவார். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் நமக்கு எல்லாவற்றையும் சகல சத்தியத்திற்குள்ளாக நம்ம இந்த நாட்களில் நடத்துவதற்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களில நாம் மிகவும் ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இது எலெக்ஷன். நமக்கு தெரியும், இந்த எலெக்ஷன்ல அநேக காரியங்கள், அதாவது நாம் கேள்விப்பட்டிருப்போம். மந்திரங்கள் சொல்லுவாங்க. மந்திரங்கள்னா யாகங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நமக்கு தெரியாது. இதை பல பல நாட்களுக்கு முன்பாகவே தொடங்கி இருப்பாங்க. எந்த யாகங்களோ, எந்த மனுஷனுடைய சக்திகளோ, அதாவது இவிஎம் மிஷின் கூட சொல்லுவாங்க. இவிஎம் மிஷினை செட் பண்ணியிருக்கலாம், ரிமோட் மூலமாக யூஸ் பண்ணலாம், என்னதும் பண்ணட்டு. ஆனா ஆண்டவர் நம்முடைய தேவன் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, அந்த ஆவியின் அபிஷேகம் நம்மிலிருந்து வெளிப்படும் பொழுது, இந்த வேளையில நாம் செபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வருகிற எலெக்ஷன்ல அவருடைய ஆளுகையை அவர் வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு பிரியமான ஜனங்கள், அதாவது ஜனங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் மீது அக்கறை கொண்ட புதிய நபர்கள் இந்த நாட்களில இந்த எலெக்ஷன் மூலமாக வெளிப்படணும். அவர்கள் நம்முடைய ஜனங்களுக்கு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கும் சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஏற்ற வழிவாசல்களை
திறந்து தரவும், தடைகள் எதுவும் வராதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளவும் இந்த நாள்ல நாம் யாராவது ஒருவர் இந்த எலெக்ஷன்ல வருகிற எலெக்ஷனுக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம் அப்பா ராஜா. கிருபை நிறைந்த இறக்கமுள்ள தேவனே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் அப்பா. கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் முதலாவது உண்மை பின்பற்றுகிறோம் என்பதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்றால், சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் ஆண்டவரே. அதற்கு வேதத்துல அநேக எடுத்துக்காட்டுகளை நாங்கள் பார்க்கிறோம். தாவீதுக்கு விரோதமாக சவுல் வரும் பொழுது அவன் நினைத்திருந்தால் கொண்டு போட்டிருக்கிறான். உம்முடைய பிள்ளை என்கிற அந்த அபிஷேகத்தை பெற்றதினாலே அவன் அதை செய்யவில்லை. அதே போல நாங்களும் அபிஷேகப்பட்டிருக்கிறோம். நாங்களும் அதை செய்யாமல் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உங்களுடைய அன்பை நாங்கள் இன்னும் வெளிப்படுத்த கிருபை செய்யுங்க. இருளில் நடவாதபடி எங்களுக்கு ஒரு வெளித்தோற்றத்தை காட்டி தந்தீங்க. வார்த்தையினால எங்களோடு கூட பேசினீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப குறிப்புக்காக இந்த காலகட்டத்தில் அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் ஒரு சிறு கூட்டமாக ஜெபிக்கிறோம். நீர் ஜெபத்தை தள்ளாத தேவனாக இருக்கிறீர் தகப்பனை. அநேகர் அதாவது போலியான வார்த்தைகளை சொல்லி மக்களை வசியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை செய்வோம், இதை செய்வோம், நாங்கள் அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் என்று சொல்லி மக்களை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனை. அதில் ஒரு கூட்டம் மத அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டமும் அதற்கு பின்னாக சென்று கொண்டிருக்கிறதப்பா தகப்பனை. அந்த ஒரு யாகங்களை சொன்னது போல யாகங்களையும் பணங்களையும் கொடுத்து ஒரு கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறதப்பா தகப்பனை. ஹல்லேலூயா. இது எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறதப்பா தகப்பனை. அப்பா, கிறிஸ்தவர்கள் உண்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல ஆட்சி அமரணும். அது யாரா இருந்தாலும் சரி, உண்மை அறிவிப்பதில், சுவிசேஷம் அறிவிப்பதில் கிறிஸ்தவர்களுக்கு இடையூறு இல்லாத, மக்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு நல்ல தலைவனை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த தலைவன் வந்தாலும் அவன் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா. அது பார்வோனாக இருந்தாலும் யோசேப்பின் மூலியமாக அவன் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா தகப்பனை. அதே போல எங்க மூலியமா எந்த ராஜா வந்தாலும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியான கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை தரம் மாறட்டும் அப்பா தகப்பனே. அதவரை சுவிசேஷத்திற்கு எதிரில்லாமல் ஒரு நல்ல ஆட்சி அமர கிருபை செய்யுங்க. வஞ்சிக்கப்பட்டு போனவர்களுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். ஓட்டு போடக்கூடிய நேரத்திற்கு முன்பாக அவர்களுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். அதாவது யார் யார் என்னெல்லாம் செய்தார்கள், யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று பகுத்தறியக்கூடிய அந்த வகையறியக்கூடிய அந்த மனநிலையை ஒவ்வொரு மனிதனுக்கும் நீ கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க நல்ல ஆட்சி அமர செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மோடு ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தின்படி, அதாவது நம்முடைய ஜனங்களுடைய ஏக்கத்தின்படி எல்லாரும் ஆண்டவருடைய சன்னிதானத்துல அந்த ஆவியை பெற்று இந்த நாட்களில அந்த ஓட்டு போடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இயக்கும் பொழுது பாருங்க, எந்த ஜனங்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய கட்டளைகளை மாத்திரம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஜனங்களாக நம் ஒவ்வொருவரும் ஓட்டு போடுவதற்கு முன்பாக எந்த ஜனங்களுக்கு உண்மையான அந்த கேண்டிடேட்டுக்கு போடணும், பணத்தினுடைய தாக்கம் இதுல எதுவும் வரக்கூடாது, எந்த யாகத்தினுடைய தாக்கம் வரக்கூடாது, பிசாசனுடைய சோதனைகளோ எந்த கண்ணிகளோ இதுல வராதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொண்டு ஒவ்வொரு ஓட்டையும் ஆண்டோர் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு, பிரியமான பிள்ளைகளுக்கு, ஏழைகளை கவனிக்கிற பிள்ளைகளுக்கு, அதாவது கேண்டிடேட்டுக்கு போடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. தொடர்ந்து நாம் பாருங்க, வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த நாட்களில். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் மத தலைவர்கள் என்று சொல்லியும் இந்த நாட்களில் பலர் இரட்டை வேஷத்துல இருக்கிறாங்க. எப்படின்னா, பணம் வாங்கி கொண்டு இந்த ஜனங்களை திசை திருப்புகிறாங்க. அந்த காரியங்கள் எதுவும் நம்ம அந்த சபைகளிலையும் பாருங்க, சபைகள்ல கூட சொல்லுவாங்க, இந்த இடத்துல பிஜேபி ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க ஏராளமா இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் பாருங்க, மறைமுகமான ஒரு சிநேகத்தோடு அவர்களோடு இடைபடுறாங்க. இந்த மறைமுகமான சிநேகங்கள் எதுவும் இந்த இடத்துல இந்த எலெக்ஷன்ல செல்லுபடி ஆகக்கூடாது. மறைவான சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை நாம் அறியலாம். ஆனா அந்த நம்முடைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் கிறிஸ்தவர்கள் அல்லாதபடிக்கு, அந்த வாழ்க்கை இல்லாதபடிக்கு இந்த நாட்களிலே இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவே இந்த ஒரு கூட்ட மத தலைவர்கள் எழும்பி நிற்கிறாங்க. அவர்கள் எல்லாம் இந்த நாட்கள்ல இந்த எலெக்ஷன்ல எந்த காரியங்களும் நடைபெறாதபடிக்கு, அவருடைய செயல்களோ அவருடைய திட்டங்களோ எதுவும் நடைபெறாதபடிக்கு நாம் தொடர்ந்து யாராவது ஒரு ஆள் ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த எலெக்ஷன்ல ஆண்டவரை பெற்றிருக்க சித்தமான தலைவர்களுக்கும் ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் ஆண்டவரே ஒரு உண்மை தன்மை வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மறைமுகமாக ஆண்டவரே ஆண்டவரே உள்ளந்து வைத்து புறமுந்து கர்த்தாவே இருக்கும் அந்த வேஷங்கள் ஆண்டவரை மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தலைவர்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவை. யார் எப்படி என்ன செய்தாலும் ஆண்டவரை தந்திரக்காரர்களின் தந்திரங்களாலே பிடிக்கிற தேவன் என்பதை அறிகிறோம் ஆண்டவரை. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் கர்த்தாவே. அவருடைய தந்திரங்கள் எப்படி இருந்தாலும் ஆண்டவரை நீங்க எங்களுக்கு நல்ல தலைவர் தந்தா போதும் ஆண்டவரை கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் எப்படி கர்த்தாவே தந்திரங்கள் செய்தாலும் கர்த்தாவே நீங்க எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு நல்ல தலைவர் வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா அரசியல்வாதிகளின் தந்திரங்கள் ஒருவேளை ஆண்டவரே நான் சொன்னது போல ஆண்டவரே அந்த ஊழியக்காரருடைய ஆண்டவரே அந்த இரட்டை வேடங்கள் எல்லாம் கர்த்தாவே எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க அறிகிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்க தலைவர் நல்ல ஒரு தலைவர் வரட்டும் ஆண்டவரே. எல்லா இன மக்களும் ஆண்டவரை ஒற்றுமையாக வாழக்கூடிய நல்ல தலைவர் வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நிலைமைகளையும் எல்லாருடைய அந்த தந்திரங்கள் வேடங்களை எல்லாம் வேஷங்கள் எல்லாம் கர்த்தர் காண்கிறீங்க ஆண்டவரே. எல்லாம் உங்க கருத்திற்கு கர்த்தாவே உங்க பார்வைக்கு ஒன்று மறைவானது எல்லாவற்றையும் அறிகிறீர்கள். எல்லாவற்றையும் உங்க பாதத்தில் நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க இந்திய தேசத்துக்காக ஆண்டவரே பல கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறார்கள். இப்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு தலைவர் கர்த்தர் தந்திருங்கப்பா என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் சுபிட்சம் அடையட்டும் ஆண்டவரே. எளியவர்கள் வாழ்ந்திருக்கட்டும். எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும்படியான தலைவர் கொண்டு வாங்க. சுவிசேஷங்கள் தங்குதடையின்றி அறிவிக்கும்படியான கர்த்தருக்கு பயந்த தலைவரை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் உங்க பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஜெப வீரர்களாக நம்ம எப்படி எலியாவை ஒரு மாதிரியாக வைத்துக் கொள்ளலாம் பாருங்க. மழை பெய்யாதபடிக்கு கர்த்தர் ஜெபித்தார். அதே போல மழை பெய்ய வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். அந்த குறிப்பிட்ட வருடங்கள் அதுல அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. அதே போல நாம் இந்த நாட்கள்ல ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஜெப வீரர்களாக தொடர்ந்து இதற்காக இந்த எலெக்ஷன் முடியும் மட்டும் நாம் தொடர்ந்து ஆண்டோடைய பாதத்துல தரித்திருப்போம். இன்னுமாக நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திற்காக நம்ம ஷேர் பண்ணலாம். ஏதாவது விசேஷ ஜெப குருக்கள் ஜெப விண்ணப்பங்கள் இருந்தா சொல்லலாம். நம்ம ரெகுலரா ஜெபிக்கிற ஜெப குறிப்பு ஜெபிக்கலாம். வேற ஏதாவது யாருக்காவது ஜெபிக்க ரெகுலரா பண்ற ப்ரேயர் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கமலம் ஒரு பாட்டி, அவங்களுக்கு பல்லு வலி இருக்கு, வயசான பாட்டி. இந்த பல்லு வலி எல்லாம் சரியாகும். அதுக்காக கேக்குதா? கேக்குது. ஆ ஸ்தோத்தரிக்கிறப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. அந்த இரவெளியில பரிசுத்த தேவன் தாமே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அப்பா ஸ்தோத்திரம் இணைத்திருக்கிற கர்த்தருடைய பெரிதான கிருபைகளுக்காக மகத்துவத்திற்காக நன்றியப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். 1 2 தகப்பனே 2 3 பேரை நாமத்தினால் எங்க கூடுகிறீங்களோ அவர்கள் மத்தியில இருப்பேன் என்று சொன்னீங்களப்பா. ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் இந்த நாட்களிலே எங்களை ஆளுகை செய்கிற தேவனுடைய தகப்பனை ஸ்தோத்திரப்பா. கிருபைகளுக்காக நன்றியப்பா. உடைய இரக்கத்திற்காக நன்றி. உடைய வார்த்தைகள் தகப்பனை ஸ்தோத்திரப்பா. பரிசுத்த வல்லமை உள்ள வார்த்தைகள் தகப்பனை இந்த நாட்களிலே அப்பா ஜனங்களுக்கு கிடைக்க நீர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோர்விலும் கண்ணிகளிலும் அப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாவத்திலும் சிக்கி இருக்கிற எங்கள் ஜனங்களை தகப்பனை இந்த நாட்களை மீட்டுக் கொள்வது கூடிய தகப்பனை வார்த்தைகள் இந்த நாட்களிலே நீரப்பா ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தும்படியாய் செபிக்கிறப்பா. தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அநேக தகப்பனை ஸ்தோத்திரம் நோயோடு இருக்கிறாங்கப்பா. ஸ்தோத்திரம். விசேஷமாக மணிகண்டன் பிரதருக்காக செல்லை பிரதருக்காக செபிக்கிறப்பா. அந்த ஸ்ட்ரோக்ல இருந்து தகப்பனை பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தொட்டு தகப்பனை தகப்பனை காயத்தின் தழும்புகளினால் விடுதலை செய்யும்படியாய் செபிக்கிறப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் இசப்பா. இன்னுமாக வினோபா சிஸ்டருக்காக செபிக்கிறப்பா. கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம். நல்ல வேலை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இசப்பா. இனமாக தகப்பனை ஆரோனுடைய அப்பாவுடைய தகப்பனை இந்த கேன்சர் வியாதிக்காக செபிக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். இந்த வியாதிகளிலே தகப்பனை வருகிற கண்ணிகளிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா. வேதனை தகப்பனை வேதனை தகப்பனை வியாதியின் வேதனைகள் எல்லாம் இவர்களிலிருந்து மாற்றப்படும்படியே செபிக்கிறப்பா. கர்த்தர் நீர் பரிபூர்ண அப்பா ஸ்தோத்திரம். பலகீனமான நேரத்தில் உங்களுடைய பலத்தை தகப்பனை விளங்க செய்யும்படியே செபிக்கிறப்பா. கர்த்தருடைய பரிபூர்ணமான கிருபைகள் தகப்பனை ஸ்தோத்திரம் இரக்கம் வெளிப்படும்படியே செபிக்கிறப்பா. ஏசப்பா குடும்பத்துல இருக்கிற தகப்பனை கவலைகளை கண்ணீரை தகப்பனை மாற்றி போடுங்க. தேவன் தாமே ஸ்தோத்திரம். புதிய பரிசுத்த ஆவியானவரை கட்டளையிடும்படியே செபிக்கிறப்பா.
விடுவிக்கிற கர்த்தருடைய கரம் இறங்கும்படியாய் செபிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இன்னமாக தகப்பனே கமலம் பாட்டிக்காக செபிக்கிறப்பா, அந்த பல்லுவலியிலிருந்து விடுதலை தாங்கப்பா ஏசப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தரை அறிகிற அறிவிலை தகப்பனே இன்னும் நிரப்புங்கப்பா, பரிபூர்ண படைய தகப்பனே ஏசப்பா. உம்முடைய வார்த்தைகளை பரிபூர்ணப்பட கிருபை செய்யுங்கப்பா, ஸ்தோத்திரம். சத்திய வார்த்தை தகப்பனே இருதயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கட்டளையிடுங்கப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு ஏசப்பா நீர் உதவி செய்யும்படியா செபிக்கிறப்பா. இன்னமாக விக்னேஷுக்காக செபிக்கிறப்பா, அவருடைய தாயாருக்காக செபிக்கிறப்பா. அந்த மன தகப்பனை ஸ்தோத்திரம் ஹalleluya கவலையோடு தகப்பனே மன நோயோடு இருக்கிற அந்த பிள்ளையை தகப்பனை நீர் சந்திக்கும்படியா செபிக்கிறப்பா. பெற்றோர் தகப்பனை ஸ்தோத்திரப்பா, அந்த தாயோடைய தகப்பனை ஏக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீங்கப்பா. தூங்க கூட முடியாதபடிக்கு தகப்பனை ஸ்தோத்திரம் அவனை கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறாங்கப்பா ஏசப்பா. ஸ்தோத்திரம். இவர்களுக்கு நீர் ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா, ஸ்தோத்திரம். பையனுடைய தகப்பனை காரியத்திலே கர்த்தர் நீர் விடுதலை கட்டளையிடுவீராகப்பா. அப்பா முழு குடும்பம் கர்த்தருடைய ரட்சிப்பிற்குள்ளாக வருவதற்கு கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய சத்திய வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தகப்பனை ஸ்தோத்திரம் உம்முடைய தகப்பனை ஸ்தோத்திரப்பா. பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் தகப்பனை வரும்படியாய் செபிக்கிறப்பா ஏசப்பா. நிறைவானது வரும்பொழுது தகப்பனை ஸ்தோத்திரப்பா, குறைவானவைகள் எல்லாம் நீங்கி போகும் என்று சொன்னீங்களேப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. அந்த நாட்களிலே தகப்பனை ஸ்தோத்திரம் சத்திய ஆவியாக தேற்றவாளன் இந்த நாட்களிலே அப்பா எங்கள் மத்தியிலே அனுப்பியிருக்கிறீங்கப்பா. எங்களிலே அவைகள் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் நிலைத்திருந்து அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவிலே தகப்பனை இன்னும் ஒவ்வொருவரும் பலப்படுவதற்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. ஊழியத்தின் பாதைகளிலே தகப்பனை கர்த்தர் நீர் தாங்குகிற தேவனா இருக்கிறீங்கப்பா, ஸ்தோத்திரம். சகலத்தையும் தகப்பனை உருவாக்குகிற தேவனா இருக்கிறீங்கப்பா, புதுப்பிக்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா ஏசப்பா. ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாத வழி வாசல்களை அடைக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே ஏசப்பா ஸ்தோத்திரம் உடைய தகப்பனை ஸ்தோத்திரம் ஆச்சரியமான வழிகளை திறந்து தருகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தகப்பனை ஸ்தோத்திரம் ஹalleluya உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. கிறிஸ்துவின் நற்கந்தத்தை வீசுகிற தகப்பனை ஸ்தோத்திரப்பா ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. ஒரு விசேஷ தகப்பனை அப்பா ஸ்தோத்திரம் ஒரு ஆசீர்வாதத்தினால கர்த்தனை நிரப்புகிற தகப்பனை உடைய பிள்ளைகளை நிரப்புகிற கிருபைகளுக்காக நன்றிப்பா. அந்த நாட்களிலே தகப்பனை பெற்றுக்கொள்ளத்தக்க தகப்பனை ஸ்தோத்திரம் சகல தடைகளையும் நீர் மாற்றி போடுங்க. பாவங்கள் தகப்பனை ஸ்தோத்திரப்பா சாபங்களை நீர் மாற்றி போடுங்க. பாவத்தின் செயல்கள் எல்லாம் விலக்கப்படட்டப்பா. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. சகோதரருடைய தகப்பனை ஸ்தோத்திரப்பா ஆண்டு தகப்பனை அப்பா சிநேகித்து தகப்பனை உடைய ஒளியிலே நடத்தப்பட தகப்பனை ஏசப்பா. அந்த நாட்களிலே தகப்பனை எப்படிப்பட்ட பகைகளாக இருந்தாலும் அந்த பகைகளை நீர் மாற்றி தகப்பனை ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருக்குள்ளாக தகப்பனை உடைய ஜீவ பாதையில எங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறப்பா. வெளிச்சத்துல எங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறப்பா ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். கசப்பான வைராக்கிய வேர்கள் எல்லாம் மாறி போகட்டப்பா ஏசப்பா. வீணான சிந்தைகள் எல்லாம் மாறி போகட்டும். இந்த நாட்களிலே தேவனப்பா எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம். புதிய ஜீவனுள்ள பாத்திரமங்களாக தகப்பனை எங்களை வணையும்படியாய் செபிக்கிறப்பா. இந்த தேர்தலிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுங்கப்பா ஏசப்பா. ஸ்தோத்திரமப்பா. நெடுநாளாக தகப்பனை ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த ஏக்கத்தை நீர் அறிந்து கொண்டிருக்கிற தேவனப்பா. ஸ்தோத்திரம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாங்கள் எப்பொழுது வெளித்திருந்து உம்முடைய கதவு நிலை அருகே அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய தகப்பனை ஸ்தோத்திரம் வார்த்தைகளை செவி கொடுக்கிறவனே நீர் நோக்கி பார்க்கிற தேவனப்பா. ஸ்தோத்திரம். உடைய வசனங்களுக்கு நடுங்க தகப்பனே அப்பா அவர்களே நீர் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீங்களப்பா. அந்த நாட்களிலே உடைய வசனத்தின்படி நடந்து தகப்பனை ஸ்தோத்திரம் பரலோக ராஜ்யத்தை தகப்பனே நாங்கள் அப்பா பெற்றுக்கொள்ளத்தக்க தகப்பனே அப்பா உடைய கிருபைகளினால எங்களை நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம். இரவிலே தகப்பனை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எல்லா தீமைகளையும் விக்கிரகங்களையும் மாற்றி போடுங்க. ஸ்தோத்திரம். போராட்டங்களை மாற்றி போடுங்க. ஸ்தோத்திரம். குடும்பங்களில் இருக்கிற சஞ்சலங்கள் மாறட்டும், தவிப்புகள் ஓடி போகட்டும். கர்த்தருடைய ரத்தத்தினாலே தகப்பனை சுத்திகரிக்கப்படட்டப்பா. எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுடைய ரத்தத்திற்குள்ளாக தகப்பனை சுத்திகரிங்க. உங்களுடைய ரத்தத்தினால சுத்திகரித்து தகப்பனை உங்களுடைய தகப்பனை ஜீவனை தகப்பனை எங்களுக்குள்ளாக வைக்கும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த தேவனுடைய சன்னிதானத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே என் ஆத்மாவே கர்த்தரை ஆமென். Thank you brother. Okay. எல்லாருக்கும் பாய். குட் நைட். Bye bye. Good night. நான் சந்திப்போம். பாய். Good night. Good night.